நாட்டினுடைய முக்கியமான சில மாகாணங்களில் கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு, வடமத்தியா, ஊவா, அதனிடத்தில் கிழக்கு மாகாணங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இதுவரையிலும் ஒருவர் பலி என்றும் 77,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்திகளாக இவை அமையப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காப்போத்தா உயர்தர பரீட்சை 3 தினங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ள பரீட்சை இதற்கு பிறகு திங்கட்கிழமை நடத்தலாம் என்ற முடிவுக்கு பரீட்சைகள் திணைக்களம் வந்திருப்பதான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அர்ஜுன் மகேந்திரனுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கான உத்தரவு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் சர்வதேச பிணைமுறை மறுசீரமைப்பு குறித்தான விடயத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக யாழ் இளைஞர்கள் இணைக்கப்பட்டிருப்பதான மற்றும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது என்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்கள். அர்ச்சுனா எம்பியை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்ன, இது வேறு ஒரு சம்பவமாக அமைய பெற்றிருப்பது என்பதாக நாங்கள் இந்த தகவல்களை புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனமானது இப்பொழுது நிதியமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது மற்றும் ஒரு முக்கியமான செய்தி. இவைதான் இன்றைய தினம் நாளேடுகளில் வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. காலகுணிய தவத் ரல்லுவை சுலிகுநாட்டு அவதானமாக் என்பதான செய்தியாகவே மௌபிம பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. காலநிலையினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. சூறாவளி ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் 15 மாவட்டங்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே முக்கியமான தகவல். உத்துருமெத நெகநகிர மத்தியமச ஊவட்ட தத வெசி என்பதாக மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தருகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா ஆகிய மாகாணங்களிலேயே கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 22,532 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 77,607 நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மௌபிம பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இது தொடர்பான தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. அந்த பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் எடுக்கலாம். நெகநகிர பிரதேசே கெம்புரு பீடின அவபாத்தே என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. அது சுலிகுநாட்டு அக்வன லக்னு என்பதாகவும் அந்த பத்திரிகை இதனை தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு மிக பெரும் அசம்பாவிதம் தொடர்பிலான தகவலை புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த பத்திரிகை இவ்வாறு தருகிறது. காரத்தீவு ஹீதி டிராக்டரியாக்க பெரலியாமன் சிசுன் ஹயக்காத்துருதன் என்பதான செய்தி. காரைதீவு பிரதேசத்தில் உளவு இயந்திரம் ஒன்று தடம்புரண்டமையின் காரணமாக இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டமையின் காரணமாக 6 மாணவர்களை காணவில்லை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளில் குறிப்பாக லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் ட்ரெக்ட்ரே கங்வத்ரே கசாகனகிஹிங் நிந்தவூர் சிசு ஹய காத்துருதான் என்பதாக லங்காதீப பத்திரிகையும் இது தொடர்பான ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நேற்று மாலை அளவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்தான தகவலை இவ்வாறு சிங்கள நாளேடுகள் இன்றைய தினம் முக்கியத்துவம் அளித்து வெளிப்படுத்தி இருக்கின்றன. தமிழ் பத்திரிகைகளில் இது தொடர்பான தகவல்களை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. எனவே பிரதானமாக நேற்றைய தினம் காரைதீவு போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே நிந்தவூர் மதரசா பாடசாலைய மாணவர்கள் 6 பேர் பயணித்த உளவு இயந்திரம் இவ்வாறு அனர்த்தத்துக்குள்ளாகி இருப்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே உளவு இயந்திரத்தினுடைய ஓட்டுநர், அவருக்கு உதவியாக இருந்தவர் என சகலரும் இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிலரை கண்டெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் சிலரை இன்னும் காணவில்லை எனும் இது தொடர்பான தேடல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் இது தொடர்பிலான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகியமையின் காரணமாக பாடசாலைகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது. மாலை 4:30க்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட வேளையில் உளவு இயந்திரம் ஒன்று வர அந்த உளவு இயந்திரத்தில் வீட்டுக்கு செல்வதற்காக இந்த மாணவர்கள் ஏறியிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த அனர்த்தத்துக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது முக்கிய தகவலாக அமைகிறது. எனவே நேற்று மாலை இடம்பெற்ற ஒரு சம்பவம் இன்றைய தினம் தமிழ் நாளேடுகளில் செய்தியாக வரவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே நேர காலத்தோடு வீடுகளுக்கு ஊடக நண்பர்கள் சென்று விட்டார்களோ தெரியாது. எனவே இந்த தகவலோடு சேர்த்து பிரதானமாக ஏனைய இடங்களில் எவ்வாறான பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். தாளமுக்கம் இன்று கிழக்கில் சூறாவளியாக மாறக்கூடிய ஆபத்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது. சுவர் விழுந்து பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். வெள்ளத்தில் சிக்கிய நபர் மாயமடைந்திருக்கிறார் என்பதாகவே இந்த தகவல்கள் வெளியாகின்றன. பல பகுதிகளிலும் பல்வேறு வகையிலான பலத்த பாதிப்புகள் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே 15 மீன்பிடி படைகள் சேதமடைந்திருப்பதாகவும் இன்றைய தினம்
நாளேடுகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது பலமான தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இந்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை 4 மணி அளவில் திருகோணமலைக்கு 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. தாளமுக்கமானது இன்று புதன்கிழமை நாட்டின் கிழக்கு கடற்பிராந்தியத்துக்கு அருகில் நகர்ந்து சூறாவளியாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் பதிவு செய்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்க சீரற்ற காலநிலையின் அழுத்தங்கள் காரணமாக 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மாவட்டங்களில் 6 வீடுகள் முழுமையாகவும் 261 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. இதேவேளை இலங்கைக்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கிற தாளமுக்கமானது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் நாட்டின் பல பகுதிகளிலும் கடந்த 2 தினங்களாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. இதன் தாக்கத்தால் நாட்டின் பல பகுதிகளிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்றுடனான சீரற்ற காலநிலை நிலவுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சீரற்ற காலநிலையால் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தின் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடும் மழை, வேகமான காற்று, வெள்ளம் என்பனவற்றால் யாழ்ப்பாணம், புத்தளம், கேகாலை, மன்னார், கிளிநொச்சி, ரத்தினபுரி, காலி, திருகோணமலை, பதுளை, முல்லைத்தீவு, நுவரெலியா, அனுராதபுரம், மட்டக்களப்பு, மாத்தறை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டங்களில் 260 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. இதேவேளை மண்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2,296 குடும்பங்களைச் சேர்ந்த 7,995 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு கூறியிருக்கிறது. பண்டாரவலை, மிதுருவல பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக வீடொன்றின் மீது மதில் சுவரொன்று இடிந்து விழுந்ததில் 61 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். அத்தோடு பதுளை, நெலும்பல பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் அந்த வீட்டிலிருந்த தாய், தந்தை மற்றும் மகள் ஆகிய மூவரும் காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை மட்டக்களப்பு வெல்லாவளி பிரதான வீதியில் பயணிக்க முயற்சித்த ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கிறார். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோப்பூர், சாம்பூர், மல்லிகைத்தீவு பள்ளிக்குடியிருப்பு பகுதியிலுள்ள பல ஏக்கர் வயலினங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. இதேவேளை மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதியில் பாலம் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை மூதூர், அரபா நகர் மற்றும் பாலநகர் ஆகிய பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு வெள்ள நீர் சென்றதால் அவற்றில் வசித்து வந்த மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. பொத்துவில் அருகம்பே பகுதியில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால் அங்குள்ள கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட மீன்பிடி படைகள் சேதமடைந்திருக்கின்றன. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளிலும் வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையால் நேற்றைய தினம் அவ்வழியுடனான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அது மாத்திரமன்றி குறித்த மரம் மின்கம்பம் ஒன்றின் மீது விழுந்தமையால் அந்த பிரதேசத்தில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் வடக்கில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் கிழக்கில் திருகோணமலையிலும் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம், புலனறுவை மாவட்டங்களிலும் கிழக்கில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் வடமேல் மாகாணத்தில் புத்தளத்திலும் மத்திய மாகாணத்தில் கண்டி, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் 75 தொடக்கம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை பதுளை, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டை கடக்கும் வரை சீரற்ற காலநிலையில் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே விவசாயிகள் பல இடங்களில் சிக்கித் தவிக்கின்ற நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இந்த அளவு என்று கூற முடியாத அளவுக்கு கடுமையான சேதத்தினை பல்வேறு பகுதியில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள் நாட்டில் சந்தித்திருக்கின்றன என்பதுவே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு பிரதேசங்களாக நாங்கள் பார்க்க போகுமையானால் கடுமையான சேதத்தினை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். வெளியில் வர முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வானம் மப்பும் மந்தாரமாக ஒரு பக்கம் இருக்கிறது. எனவே மேகமூட்டமும் கடுமையான இருட்டிய நிலையில் காணப்படுவதன் காரணமாக எந்த ஒரு செயற்பாடுகளையும் மக்களால் முன்னெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் 14,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இவ்வாறு தரப்படுகின்றன. எனவே கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் சரி, ஊவா மாகாணமாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில்
வடமத்திய மாகாணமாக இருந்தாலும் சரி, வடக்கு மாகாணமாக இருந்தாலும் சரி, கடுமையான பாதிப்பினை சந்தித்திருக்கிறது. ஏனைய தென்னிலங்கையினுடைய சில மாவட்டங்கள், அதனிடத்தில் கண்டி உள்ளிட்ட மத்திய மாகாண கண்டி, மாத்தளை உள்ளிட்ட நூரலியா போன்ற பகுதிகளிலும் கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகுவதாக இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரம் மற்றொரு தீர்மானம் நேற்றைய தினம் அரசினால் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானத்தில் பிரதானமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே அந்த செய்தியாக அமைகிறது. எனவே உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பரில் இதனை மீள நடத்துவதற்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதான தகவலாக தமிழன் பத்திரிகை இது தொடர்பான தலைப்புச் செய்தியை கொண்டு வருகிறது. டிசம்பருக்கு முன்பதாக 30ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய இறுதி தினத்தில் பரீட்சை நடைபெறவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைய தினம், நாளைய தினம், நாளை மறுதினம் 29ஆம் தேதி வரை பரீட்சைகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகு 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து பரீட்சைகளை நடத்தலாம் என்ற முடிவுக்கு பரீட்சைகள் திணைக்களம் வந்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இது தொடர்பான தகவலை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கிறோம். தமிழன் பத்திரிகையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்றிலிருந்து எதிர்வரும் 3 நாட்களுக்கு இடைநிறுத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் நேற்று அவசர தீர்மானம் எடுத்திருக்கிறது. அதற்கமே எதிர்வரும் 3 நாட்களுக்கு திட்டமிட்டபடி உயர்தர பரீட்சைகள் இடம்பெறாது என்பதுடன் எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை மீண்டும் பரீட்சை ஆரம்பமாகும். இந்த 3 நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். உயர்தர பரீட்சைக்கான முதலாம் நாள் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றன. இருந்தபோதும் 2ஆம் நாள் பரீட்சை நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இடம்பெறவில்லை. நேற்று அநேகமான பிரதேசங்களில் சீரற்ற காலநிலையை நிலவியது. எனினும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், முப்படையினர் உள்ளிட்ட சகலதும் ஒத்துழைப்புடன் நேற்றைய தினம் பரீட்சை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை பரீட்சைகள் திணைக்களம் இவ்வாறு மேற்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் வெற்றிகரமாக அதனை ஓரளவுக்கு நடத்தி முடித்திருக்கிறோம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் கூறுகிறார். பரீட்சார்த்திகளை பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கும் பரீட்சை மத்திய நிலையங்களை முறையாக முன்னெடுக்கக்கூடியதாகவும் இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். ஆயினும் நேற்று நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள காலநிலை எதிர்வு குரல்களுக்கு அமைய எதிர்வரும் நாட்களில் பரீட்சைகளை நடத்துவது தொடர்பில் அவசர தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியான மழை அல்லது சூறாவளி நிலைமை ஏற்படலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அநேகமான பிரதேசங்களில் வெள்ள அபாயம் ஏற்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நீர்மட்டத்துக்கான வான்கதவுகளை திறப்பதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மண்சரிவு எச்சரிக்கையும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு இருக்கும் இடையூறுகளை கவனத்தில் கொண்டு எதிர்வரும் 3 நாட்களுக்கு, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் பரீட்சை நடத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தினங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பரீட்சைகள் நிறைவடையும் தினமான டிசம்பர் 20ஆம் தேதியின் பின்னர் இந்த பரீட்சைகள் நடத்துவது என்கிற முடிவும் வரப்படுகிறது. அதுக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை பரீட்சைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. எனவே 30ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு சிங்களம், தமிழ் பாடங்களுக்கான 1வது வினாத்தாளும், மாலை விவசாய தொழில்நுட்ப பாடத்துக்கான 2ஆம் வினாத்தாள் மற்றும் ஜெர்மன் மொழி பாடத்தின் 2ஆம் வினாத்தாளுக்கான பரீட்சைகள் இடம்பெறும். உத்தியோகபூர்வ தகவல்கள் தவிர்த்து வேறு எந்த தகவல்களையும் மாணவர்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. நேற்றைய தினம் அம்பாறை, கண்டி, புலனர்வை ஆகிய பிரதேசங்களில் பல்வேறு அனர்த்த நிலைமைகள் நிலவினதன் காரணமாக மாணவர்களை பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லவும் புதிய பரீட்சை மத்திய நிலையங்களை அமைப்பதற்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், முப்படையினர் உள்ளிட்ட சகலரும் ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் என்பதாக இவ்வாறு